அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கண்களில் ஏற்படும் பல வகையான நோய்களுக்கான காரணங்கள், அதற்கான அறிகுறிகள், அதை முற்றிலும் நீக்குவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை கீழாநெல்லியை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகளை பார்க்கலாம். அன்பான நேயர்களே, எடுத்துக்கொண்ட மூலிகையை நேரடியாக பயன்படுத்தாமல் அதன் இலைகளை எடுத்து அரைத்து சாறாக எடுக்க வேண்டும். அவ்வாறு கீழாநெல்லி இலையை அரைத்து எடுத்த சாறு 25 மில்லி. அடுத்ததாக நாம் பொன்னாங்கண்ணி இலைகளை எடுத்து அரைத்தெடுத்த சாறு 25 மில்லி. அடுத்ததாக தூய்மையான நல்லெண்ணெய் 100 மில்லி. அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் சகலவிதமான கண்களை பற்றியுள்ள நோய்க்கு ஒரு தைலம் ஒன்றை நாம் தயாரிக்க போகின்றோம். அதற்காக 100 மில்லி நல்லெண்ணெயை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நாம் இப்பொழுது எடுத்து சேர்த்த நல்லெண்ணெயுடன் கீழாநெல்லி இலைச்சாறும் பொன்னாங்கண்ணி இலைச்சாறும் அடுத்தடுத்து சேர்த்து மிதமான சூட்டில் கொதிக்க வைக்கவும். அன்பான நேயர்களே, நாம் சேர்த்த இலைச்சாறு நன்றாக நீர் சுண்டிவிட்டு படிப்படியாக கொதித்து இப்பொழுது கீழாநெல்லி தைலமாக மாறிவிட்டன. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான அடுத்ததாக இந்த நோய் ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு சில எளிய வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக மாதந்தோறும் மாதவிலக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பை பெண்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். முறையற்ற மாதவிலக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு மாதந்தோறும் கடுமையான காய்ச்சலில் இருந்து காப்பாற்ற வேண்டும். அடிக்கடி துளசி, கறிவேப்பிலை இவற்றை உணவாகவோ சாறாகவோ எடுக்க வேண்டும். அடுத்ததாக வாரத்திற்கு 2 முறை வில்வ இலை குடிநீரை பருக வேண்டும். மாமிசத்தை அறவே தவிர்த்து இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்ள வேண்டும். வாரத்திற்கு 3 முதல் 4 நாட்கள் மாதுளம்பழத்தை கண்டிப்பாக உணவோடு சேர்த்து சாப்பிட வேண்டும். இவையெல்லாம் முறையாக கடைபிடித்தால் இந்த மார்பக கட்டி வராமல் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். ஒருவேளை இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டால் அவற்றை முற்றிலும் நீக்குவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் இன்று பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை இஞ்சி. கிரீன் ஜிஞ்சர் என்று ஆங்கிலத்திலும்
தாவரவியல் பெயரில் ஜிஞ்சபர் அபிஷினியல் என்று அழைக்கப்படுகின்றன. மலையாளத்தில் இஞ்சி என்றும், இதற்கு சமஸ்கிருதத்தில் அதர்க்கம் என்று அழைக்கப்படுகின்றன. மாற்று பெயரில் நறுமறுப்பு மதில் அல்லம் என்று அழைக்கப்படுகிறது. இஞ்சி ஒரு மிக சிறந்த கிருமி நாசினி. வயிற்று பகுதியில் தோன்றக்கூடிய பல வகையான நோய்களை நீக்கும். மார்பக கட்டி, அஜீரணம், பசிமந்தம், அஜீரணத்தால் ஏற்படுகின்ற வயிற்றுப்போக்கு, நெஞ்சு எரிச்சல், புளித்த ஏப்பம் இவற்றை நீக்கும். தோள்களில் உள்ள பல வகையான நோய்களை போக்கும். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏற்படுகின்ற பல வகையான உபாதைகளுக்கு இது ஒரு அருமருந்து என்பதால் நாம் பச்சை இஞ்சியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வெற்றிலை. வெற்றி இலை எந்த நோய் வந்தாலும் அதை தணித்து வெற்றியை தரும் என்பதால் வெற்றிலை. சிறு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மலச்சிக்கல், மாந்தம், பெரியவர்களுக்கு ஏற்படுகின்ற பல வகையான கோளாறுகள், அதாவது ஆண்மைத்தன்மை இழப்பு மற்றும் கடுமையான வயிற்று வலி, நெஞ்சு எரிச்சல் போன்ற நோய்களை நீக்கி இது இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் என்பதால் வெற்றிலையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சிறுவெங்காயம். வெங்காயம் பல வகைகளில் நமக்கு கிடைக்கின்றன. நரி வெங்காயம், காட்டு வெங்காயம், வெள்ளை வெங்காயம், நாம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயம், சிறு வெங்காயம் என்று பல வகைகளில் கிடைக்கின்றன. ஒவ்வொரு வகையான வெங்காயத்திற்கும் ஒரு அற்புதமான மருத்துவ குணம் உண்டு. அந்த வகையில் சிறு வெங்காயம் மார்பக கட்டியை கரைக்கும், உடலுக்கு குளிர்ச்சி தரும், மாதவிலக்கை சீர் செய்யும், ஒழுங்கற்ற மாதவிடாயை நீக்கி உடலுக்கும் உள்ளத்திற்கும் மகிழ்ச்சி தரும் என்பதால் நாம் சிறு வெங்காயத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஜீரகம். அன்பான நேயர்களே, ஜீரகம் எளிமையான முறையில் ஜீரண சக்தியை மேம்படுத்தும். உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய கட்டிகள் மற்றும் இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகள், கொழுப்பு கட்டிகள் இவற்றை கரைத்து முறையாக அதை சீர் செய்யும் என்பதால் நாம் ஜீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பூண்டு. கேர்லிக் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய பூண்டு மிக சிறந்த கிருமி நாசினி. இரத்த தொற்று நோய், புற்றுநோய், மார்பக புற்று, மார்பகத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகள் இவற்றை கரைத்து மார்பக நோயை முற்றிலும் நீக்கும் என்பதால் நாம் பூண்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசுவெண்ணெய். நாட்டு பசுவெண்ணெய் உடலுக்கு குளிர்ச்சி. மற்ற பொருட்களோடு சேரும்போது இது அதீத மருத்துவ குணமாக மாறி கட்டிகளை கரைக்கும் என்பதால் நாம் நாட்டு பசுவெண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகள் நாம் பெண்களுக்கு ஏற்படுகின்ற மார்பக கட்டியை கரைப்பதற்கான மருத்துவத்தை செயல்முறையாக சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.